கண்களை இன்னொருவர் கண்களால் கடத்திவிடும் கண்ணாமூச்சி காதல். கரையும் மெழுகில் இருளை கடந்து விடலாம் என்ற நம்பிக்கையை தருகிறது இந்த காதல். அத்தகைய காதல் கொண்டு உங்களை வரவேற்பது ஆர்கே. ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, நண்பா நான் துபாய்க்கு வந்து 7 வருஷம் ஆயிடுச்சு நண்பா. வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை தான் நான் ஊருக்கே போக முடியும். ஒரு வார விடுமுறையில் தான் என் மனைவியை பார்த்துட்டு வரவே முடியும். ஒரு வார விடுமுறையில் காதலை கடத்தி விட முடியுமா? என்னை போல் தொலை தூரத்தில் இருப்பவர்களுக்கு காதல்ன்றது கனவுதான் நான் கேட்டிருந்தேன். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? 8 மணி நேரம் ஆனால் ஒரு வேலையினுடைய பழுவிலிருந்து நம்மால தப்பிச்சு விட முடியும். ஆனால் எத்தனை மணி நேரம் ஆனாலும் காதலின் நினைவிலிருந்து தப்பிக்கவே முடியல. அதனாலதானே வைரமுத்து ஐயா சொன்னாரு, சோலையிலும் முட்கள் தோன்றும் நானும் நீயும் நீங்கினால், பாலையிலும் பூக்கள் பூக்கும் நானும் மார்பில் தூங்கினாள், மாதங்களும் வாரமாகும் நானும் நீயும் கூடினால், வாரங்களும் மாதமாகும் பாதை மாறி ஓடினால்னு வைரமுத்து ஐயா சொல்லியிருப்பாங்க. காதலன் போருக்கு போயிட்டானா காதலனுடைய முகத்தை பார்க்க முடியாம காதலி தவிச்சுக்கிட்டே இருக்கா. யாராவது காதலனுடைய முகத்தை காட்டிட மாட்டாங்களான்ற ஏக்கத்தோடு இருக்கா. வள்ளுவர் எழுதுறாருங்க, காதலரின் தூதோடு வந்த கனவினுக்கு யாது செய்வேன் கொள்விருந்துன்னு கேட்டிருப்பாருங்க. காதலின் முகத்தை காட்டிய இந்த கனவுக்கு நான் என்ன பரிசு கொடுக்க போறேன், காதலின் முகத்தை காட்டிய இந்த கனவிற்கு நான் என்ன விருந்தோம்பல் கொடுக்க போறேன்னு காதலி கேட்பதாய் வள்ளுவர் அந்த கதையில சொல்லியிருப்பாருங்க. ஜி.ஆர். சுரேந்திரநாத் ஒரு கதை எழுதியிருப்பாரு. அவள் எத்தனையோ முறை சொல்லியும் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வர அவள் கணவன் மறுத்து கொண்டே இருக்கான். இறுதியாக காதலின் வலி தாங்க முடியாமல் அந்த மனைவி ஒரு இமெயில் எழுதுறாங்க. இந்த வீட்டுல உன்னுடைய புகைப்படம் இருக்கு, ஆனால் உன் புகைப்படத்திற்கு உன்னை போல் காதலிக்க தெரியவில்லையே. நீ வாங்கி கொடுத்த புடவைகளிலே எனக்கு பிடித்த புடவையும் உனக்கு பிடித்த புடவையாக ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை கட்டிக்கொண்டு வந்து உன்னை எழுப்புகிறேன். உன்னை போல் உன் தலையணைக்கு எழுந்திருக்க தெரியவில்லையே. சோஃபாவில் நீ அமர்ந்திருப்பதா நினைத்துக் கொண்டு மணிக்கணக்காய் பேசிக்கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய சட்டைக்கு பதில் சொல்ல தெரியவில்லையே. உனக்கு பிடித்த வத்த குழம்பும் உனக்கு பிடித்த வாழைக்காய் கறியும் உனக்கு பரிமாறிவிட்டே நான் உண்ணுகிறேன். உன் தட்டிற்கு சாப்பிட தெரியவில்லையே. எனக்கு பிடித்த சமையல் உனக்கு பிடித்த சமையல் உன் தட்டிற்கு பிடிக்கவில்லை போலும், அது சாப்பிட மறுக்கிறது. அந்த இமெயில இப்படி முடிச்சிருப்பாங்க, வாட்ஸ்அப்பில் வாழ்க்கை நடத்த முடியுமா, கான்காலில் காதலிக்க முடியுமா, ஈரோப்பை இங்கு நகர்த்த முடியுமா, இமெயிலில் என் உயிர் பிரியுமான்னு அந்த மனைவி கேட்டதா அந்த இமெயில முடிச்சிருப்பாங்க. இந்த இமெயில் ஏதோ என் மனதை ஏதோ உறுத்த உடனே தனது மனைவிக்கு தொலைபேசியில தொடர்பு கொள்றாங்க. எனக்கு பிடித்த வத்த குழம்பையும் வாழைக்காய் கறியும் சமைப்பதற்கு தயாராக இரு, நீ சமைத்து முடிக்கும் அந்த தருணத்தில் நான் அங்க இருப்பேன் அப்படின்னு அந்த கணவன் சொன்னதாக அந்த கதையில வருங்க. ஜி.ஆர். சுரேந்திரநாத் இந்த கதையை இப்படி முடித்திருப்பார். இனிமேல் அந்த வீட்டில் புகைப்படமும் காதலிக்கும், இனிமேல் அந்த வீட்டில் தலையணையும் எழுந்து நிற்கும், இனிமேல் அந்த வீட்டில் சட்டை கூட மணிக்கணக்காய் பேசிக்கொண்டே இருக்கும், இனிமேல் அந்த வீட்டில் அந்த வத்த குழம்பையும் வாழைக்காய்க்காரையும் தட்டும் சாப்பிடும், இனிமேல் அந்த வீட்டில் காதல் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும்னு அந்த கதையை ஜி.ஆர். சுரேந்திரநாத் முடிச்சிருப்பார். சிலர் காலங்களில் வெல்வார்கள், சிலர் காலங்களை வெல்வார்கள். காலங்களில் வெல்ல காசு தேவை, காலங்களை வெல்ல காதல் தேவை. காதலின் இயல்பே காத்திருப்பதா. காத்திருங்கள், இன்னும் காதலிப்போம்.